கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இன்றைக்கு சமூகத்தில் பெண்களும் குழந்தைகளும் தனிமனித ஒழுக்கக்கேடாலும் பாதுகாப்பற்ற சமூகத்தாலும் அதிகரித்து வரும் காமுக மிருகங்களுக்கு இரையாகி வருவது பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது. இதனை உணர்ந்து நடந்த பல சம்பவங்களுக்கு மத்தியில் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியை வீட்டின் அருகிலேயே குடியிருந்த காமுக மிருகம் ஒன்று கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற கொடூர சம்பவம்தான் இன்றைக்கு தமிழகத்தையே அதிர செய்து உள்ளது. கடந்த வியாழக்கிழமை மாலை சுமார் 5 மணி அளவில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென காணாமல் போகவே பதறிப்போன பெற்றோர் அக்கம் பக்கத்திலும் உறவினர்கள் வீட்டிலும் குழந்தையை தேடி உள்ளனர். ஆனால் குழந்தை குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் சிறுமி காணாமல் போனது குறித்து சூலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் SP கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைத்து காணாமல் போன சிறுமியை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் சிறுமி சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை கேட்டு பெற்றோரும் அப்பகுதியினரும் துடிதுடித்து போயினர். தகவல் அறிந்த சூலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிறுமியின் உடலை கைப்பற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆராய்ந்தபோது அதே பகுதியில் வசித்து வந்த கூலி வேலை செய்து வந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவன் இருசக்கர வாகனத்தில் சிறுமியை அழைத்துச் சென்றது தெரியவந்தது. இதற்கிடையில் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் நிலவியதை தொடர்ந்து கொலையாளிகளை விரைவாக கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் அவரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களின் வாணியில் விசாரித்ததில் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று உடலை வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணம்பாளையம் குளத்தில் வீசியது உறுதியானது. அதே நேரத்தில் போலீசார் இது தொடர்பாக கார்த்திக்கின் நண்பரான மோகன்ராஜ் என்பவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் சூலூர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த கார்த்தி தப்பி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட பரபரப்பில் அவர் கீழே விழுந்து வலது காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக போலீசார் அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு DGP சந்தீப் ராய் ரத்தோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதேபோல பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதில் குற்றவாளி என்று கருதப்படுகின்ற கார்த்திக்கிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கும் நிலையில் சிறுமியின் உடல் கோவையில் உள்ள ESI மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்வதற்காக ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் அமைந்துள்ள சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதால் மேட்டூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரம் தலைமையில் ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதோடு போலீசாரின் பாதுகாப்புடன் சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்றைய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்து வரும் கஞ்சா போதை கும்பல்கள் இன்றைய இளைஞர்களையும் சிறுவர்களையும் போதைக்கு அடிமையாக்குவதோடு அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, கொலை செய்வது போன்ற கொடூரங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறை இதனை எப்படி கையாள போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலமும் விசாரணை செய்த போலீசாரின் பதிலும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல குற்ற சம்பவங்கள் மற்றும் அதன் பின்னணியுடன் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.